Hi, hello, welcome to Mathematical 360. இதில் நம்ம பார்ப்போம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 கணிதவியல் இந்த தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பார்க்க போகிற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 6 இருபெருமான பகுமுறை வடிவல். இந்த சாப்டர் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் பார்ப்போம் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோட்டின் பொது வடிவத்தை மற்றவங்களுக்கு மாற்றுதல். ஸோ இந்த டாபிக் பேஸ் பண்ண ப்ராப்ளம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்காட்டு √3x + y + 4 = 0 என்ற கோட்டை செங்குத்து வடிவத்திற்கு மாற்றுக. ஸோ ஒரு கோட்டோட ஜெனரல் ஃபார்ம் கொடுத்து செங்குத்து வடிவத்தில் மாற்ற சொல்லி கேட்டிருக்காங்க. தீர்வு தேவையான வடிவம். ஸோ செங்குத்து வடிவம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். அந்த வீடியோ காலிங் பெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம் அப்படி இருந்துச்சுன்னு தெரியும். x cos α + y sin α = p. கொடுக்கப்பட்ட சமன்பாடு. ஸோ கொடுத்துருக்க ஈக்குவேஷன் -√3x - y = 4. அதாவது இந்த 4 இன்ச்சை வச்சு எழுதியிருக்காங்க. அதாவது பிங்கிற வழி கண்டுபிடிக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் 4 இன்ச்சர் வைக்கும்போது என்ன ஆகும்னா இது ஃபுல் இன்ச்சர் வரும்போது -√3x - y வந்துடுது. ஏனில் p என்பது பொதுமை எண். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பியோட வேல்யூ எப்பவுமே பிளஸ் நம்பர்ஸ் தான் இருக்கும். அதனால +4 இங்கே வச்சுட்டு மற்றெல்லாம் இன்ச்சர் கொண்டு வரோம். இரண்டு சமன்பாடுகளும் ஒரே நேர்கோட்டை குறிக்கின்றன. அதாவது இந்த ஈக்குவேஷனும் சரி செங்குத்துடையும் சரி இந்த ஈக்குவேஷனும் சரி நம்ம செங்குத்துடையத்தில் தான் கண்டுபிடிக்க போறோம். அதனால ஒரே நேர்கோட்டை தான் அது கண்டுபிடிக்குது. எனவே ஒத்த குணகங்கள் சமவயத்தில் இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த குணகங்கள்னா அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸோட கோபிஷன் இங்க இருக்க எக்ஸோட கோபிஷன் வந்து பார்த்தீங்கன்னா குணகங்கள் சொல்லுவாங்க. ஸோ அப்போ இது ரெண்டும் ஒரே கூட இருக்குன்னா ரெண்டோட குணகங்களும் சமமா இருக்கும். அதாவது எப்படி எழுதுனா ஸோ எக்ஸோட கோபிஷன் cos α / இதோட கோபிஷன் -√3 = அதே மாதிரி sin α / -1 இதோட -1 = கன்சரி p / 4. அதாவது ஒத்த குணங்கள் அதாவது ஒரே நேர்கோடா இருக்கிறதுனால ஒத்த குணங்கள் சமமா இருக்கும். அப்போ அந்த குணங்கள்லாம் அந்த கோபிஷன் எடுத்து ஈக்குவல் போட்டு கண்டுபிடிச்சிருக்கோம். ஏன்னா இந்த ஆல்ஃபா வேல்யூ இந்த பி வேல்யூ நமக்கு தெரியாது. இந்த ஈக்குவேஷன் வச்சு ஈக்குவல் பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ இதுல இருந்து cos α -√3 = sin α -1 = p / 4. இதை ஈக்குவல் டு எதோட எழுதுறாங்கன்னா ஈக்குவல் டு அதாவது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் எடுக்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ஹோல் ரூட் எடுக்கிறாங்க. அதாவது இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிட்டு ரூட் எடுத்துறாங்க. இதோட பை அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணி அதாவது -√3² + -1² அதுக்கும் ரூட் எடுக்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ரூட் பண்ணி எடுக்கிறாங்க. அப்போ இது ரெண்டு ஈக்குவல் பண்ணும்போது இந்த வேல்யூஸ் எது சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஸ்கொயர் பண்ணி ரூட் இருக்கும்போது ஸ்கொயர் ரூட்டு கேன்சல் ஆயிடும். அப்போ அதே வேல்யூஸ் தான் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிகேஷன் பர்பஸ்க்காக. ஸோ நமக்கு தெரியும் sin ஸ்கொயர் ஆல்ஃபா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1. அதாவது இந்த ட்ரிகோனோமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் பார்த்துருப்போம். sin ஸ்கொயர் θ + cos ஸ்கொயர் = 1. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா 1 √1க்கும் நம்ம இதுவும் 1 தான். இதுக்கு ஸ்கொயர் பண்ணி ரூட் ஸ்கொயர் கேன்சல் ஆச்சுன்னா என்ன ஆகும் -3 ஆகும். ஸோ -3னா இங்கே ப்ளஸ் வந்துடும். அப்போ என்ன ஆகும் √2 இருக்கும். இப்போ என்ன ஆகும்னா +4 வரும். அப்போ +4 ரூட்லேருந்து வெளில வரும்போது 2 வரும். ஸோ அப்போ 1/2. அதாவது ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம கீழே இருந்து வேல்யூஸ் 1/2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த p/4க்கு ஈக்குவல் பண்ணலாம். இந்த cos α sin α ஈக்குவல் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த p/4 1/2க்கு ஈக்குவல் பண்ணும்போது என்ன பியோட வேல்யூ 4 இங்கே போகும்போது 4/2 வரும். ஸோ அப்போ பியோட வேல்யூ 2. இது ஈக்குவல் பண்ணும்போது பியோட வேல்யூ 2 கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி cos α -√3 இது கூட போகும்போது -√3/2 கிடைக்கும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 210 டிகிரி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெமரைஸ் தான் பண்ணிக்கணும். அதே மாதிரி sin α / -1 வந்து மைனஸ் அடிச்சுட்டு போகும்போது -1/2 அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 210 டிகிரி. இப்போ ரெண்டோட ஆல்ஃபாவோட வேல்யூ சேம் தான். ஸோ ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகோனோமெட்ரி அதாவது பையில் போட்டுருக்கும்போது 7π/60. ஏன்னா பை நமக்கு தெரியும் 180ன்னு சொல்லிட்டு 180/6 டிவைட் பண்ணி போகும்போது 210 டிகிரி நமக்கு கிடைக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 7π/6 நம்ம எழுதணும். இது நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கோ. இல்லாட்டி இந்த 180 வேல்யூ தெரிஞ்சுன்னா அதுக்கு மாதிரி பிரதிக்கணும். ஏன்னா பையில் தான் வேல்யூ மென்ஷன் பண்ணேன். ஸோ இப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ 7π/6 மற்றும் பியோட வேல்யூ நமக்கு தெரியும். இந்த ரெண்டு வேல்யூ கொண்டு போய் இந்த ஈக்குவேஷன் ஜெனரல் ஃபார்ம் தேவையான வடிவத்தில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா நமக்கு அந்த செங்குத்து வடிவம் கிடைச்சிருமா? ஸோ செங்குத்து வடிவத்தின் சமன்பாடு. ஸோ எக்ஸ் காஸ் ஆல்ஃபாங்க இடத்துல 7π/6 ப்ளஸ் ஒய் சைன் ஆல்ஃபாங்க இடத்துல 7π/6 அதாவது பிங்கிற இடத்துல ஸோ தேர்ஃபோர் அவங்க கேட்டிருக்க ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாச்சு.
எடுத்துக்காட்டு 10 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் 24 சென்டிமீட்டர் வட்ட சுற்றளவு கொண்ட உள்ளிடற்ற உருளை வடிவக்கல்லின் அடிப்பாகத்திலிருந்து வெளிப்புறமாக 4 சென்டிமீட்டர் உயரத்தில் ஒரு எறும்பு உள்ளது. அதோட பேஸ்ல இருந்து 4 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு எறும்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு நேர் எதிர்ப்புறம் உள்ள பகுதியிலிருந்து 3 சென்டிமீட்டர் கீழே கலனின் உட்புறத்திற்கு தேன் துளி ஒன்று உள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் கீழேனா வந்து பார்த்தீங்கன்னா டுவோர்ட்ஸ் இந்த டாப்ல இருந்து 3 சென்டிமீட்டர் கீழே தேன் துளி ஒன்று வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டுவோர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதிர்ப்புறம், அதாவது ஆப்போசிட் சைட்ல. ஸோ எறும்பு இங்க இருக்குன்னு அது ஆப்போசிட் சைட்ல இருக்குன்னு சொல்றாங்க. எனில் கொஸ்டின், எறும்பு தேன் துளியை அடைய நகர்ந்து செல்லும் மிக குறைந்த தொலைவு எவ்வளவு? அதாவது இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி கேட்கறாங்க அது போறக்கு. செகண்ட் கொஸ்டின், எறும்பு செல்லும் பாதையின் சமன்பாடு என்ன? ஸோ அந்த போற டிஸ்டன்ஸ்க்கான ஈக்குவேஷன், அதாவது என்னன்னு கேட்கறாங்க. தேர்ட் கொஸ்டின், எறும்பு உருளைகள் எந்த இடத்தில் நுழைகிறது? அதாவது எறும்பு வந்து பாத்தீங்கன்னா உருளைக்குள்ள எந்த இடத்துல நுழையுதுன்னு கேட்கறாங்க. தீர்வு, உள்ளிடற்ற உருளையை வெட்டி செவ்வக வடிவில் தட்டையாக்கப்பட்டு மேலும் ஒரு பிரதிபலிப்பு செய்யும் போது எறும்பு செல்லும் பாதையை எளிதாக காண முடியும். அதாவது பாத்தீங்கன்னா இந்த உருளை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு உருளையை கட் பண்ணீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ஃபார்ம்ல ஃபார்ம் ஆகும். அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு உருளையை வந்து கட் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் எந்த பாயிண்ட்ல கட் பண்றோம்னா, ஆல்ரெடி எறும்பு இருக்கு பாத்தீங்களா, ஏங்கிற பாயிண்ட்ல எறும்பு இருக்கிறது, ஓகேங்களா, அந்த பாயிண்ட்ல வந்து கட் பண்றோம். இப்போ கட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா படத்தில் கண்டவாறு உருளையின் அடிப்பக்கத்தை எக்ஸ் அச்சு ஆகும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் அச்சு, இந்த எக்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் அச்சு ஆகும். எறும்புள்ள தொடக்கப்புள்ளி ஏ வழியே செல்லும் குத்துக்கோட்டை, ஸோ இந்த எறும்புக்கு தொடக்க பாயிண்ட் தான் நம்ம எடுத்திருக்கோம் கட் பண்ணி. ஸோ அந்த குத்துக்கோட்டை வந்து பாத்தீங்கன்னா ஒய் அச்சு ஆகும். ஸோ இது வந்து ஒய் ஆக்சிஸ் ஆகும் எடுத்துக்கொள்க. இங்கு ஹெச் என்பது தேன்துளி இருக்கும் இடமாகும். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா டைரக்ட் ஆப்போசிட் சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா தேன்துளி இருக்குன்னாங்க. இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குன்னா டைரக்ட் ஆப்போசிட்னா இதோட பாதி டிஸ்டன்ஸ். ஸோ நீங்க சுற்றுலா 24 கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ 24 போது இங்கிருந்து இது வரைக்கும் 24. ஆப்போசிட்ல இருக்கும்போது பாதி தான். ஸோ இது 24ல பாதி எவ்வளோ? 12. 12 இருந்து கரெக்டாக ஒரு ஹைட்டு, அதாவது டுவோர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ்ல, அதோட டாப் பாயிண்ட் இருந்து டுவோர்ட் டவுன்வர்ட்ஸ்ல 3 சென்டிமீட்டர் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த 3 கண்ணிலிருந்து மேல்புறம், அதாவது அதில் தண்ணி இருக்குன்னா அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா தேன் துளி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சென்டர் பாயிண்ட் 12. அதே மாதிரி அதோட மொத்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10, அதாவது வந்து 10 சென்டிமீட்டர் உயரம்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து 3 சென்டிமீட்டர் கீழே. ஸோ அப்போ அந்த 3 சென்டிமீட்டர் ரெஃபரன்ஸ்லேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அந்த ரெஃபரன்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட் எடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இ என்பது எறும்புறையின் உள்ளே நுழையும் தொடக்க இடம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு எப்படி போகுதுன்னா டுவோர்ட்ஸ் இப்படி போய் மேல் வழியில் தான் கீழே வர முடியும். வரும்போது அது என்ட்ரார் இடம் எங்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈங்கிற பாயிண்ட்ல தான். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈங்கிற பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எறும்பு வந்து பார்த்தீங்கன்னா நுழையிற இடம். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட் அவங்க சொல்லிட்டாங்க 4 சென்டிமீட்டர் உயரத்தில் எறும்பு இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 4 சென்டிமீட்டர் உயரத்தில் இருக்குங்கும் போது என்ன ஆகும்? இந்த இடத்துல பர்ஃபெக்டா கட் பண்ணிருக்கோம். அப்போ இங்க எக்ஸோட வேல்யூ 0 நமக்கு தெரியும் கட் பண்ணனால. ஸோ அப்போ இந்த பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ வந்து 4, ஹைட் 4 சென்டிமீட்டர். அதனால எக்ஸோட வேல்யூ 0 பாயிண்ட் எடுத்திருக்கோம். ஏவோட வந்து பாத்தீங்கன்னா 0,4. ஸோ ஏங்கிற பாயிண்ட் 0,4. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹைட் 13 நமக்கு தெரியும். அதே மாதிரி இந்த மிட் பாயிண்ட் 12 கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த ஹெச்சோட பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 12,13. ஸோ நம்ம இப்போ இதை வந்து இந்த இடத்துல பர்ஃபெக்டாக கட் பண்ணி இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஃபார்மில் கொண்டு வந்துட்டு ஏங்கிற பாயிண்ட்டும் ஹெச்ங்கிற பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏங்கிற பாயிண்ட் x1,y1 ஹெச்ங்கிற பாயிண்ட் x2,y2 எடுத்துட்டீங்கன்னா 0,4, 12,13 இங்க. ஸோ இந்த 2 பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கும் ஹெச்சுக்கும் இடைப்பட்ட மீச்சிறு தொலைவு. ஸோ இப்போ அவங்க கேட்டது வந்து பார்த்தீங்கன்னா ஏங்கிற பாயிண்ட்டுக்கும், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ 2 பாயிண்ட் கொடுத்து நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்ம் ஆல்ரெடி தெரியும். AH equal to root x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square. டிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆல்ரெடி தெரியும். ஸோ இதை நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கணும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம்லாம். ஸோ இப்போ நமக்கு இந்த 2 பாயிண்ட்ல x1 x2 வேல்யூ தெரியும் நமக்கு. ஸோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன ஆகும்னா x2 minus x1, x2 வேல்யூ எவ்வளோ? 12 minus 0, ஸோ 12 ஸ்கொயர் அப்படி எடுத்துட்டோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா y2 minus 1, y2 13 minus 4 9 வரும். ஸோ இப்போ 9 ஸ்கொயர் ஹோல் ரூட்.
இது மொத்தமாக 144 81 ஆட் பண்ணி போட்டிங்கன்னா 15 டைம்ஸ், அதாவது 15 × 15 2 டைம் போட்டிங்கன்னா அந்த வேல்யூஸ் வரும். ஸோ அப்போ ரூட்லேருந்து வரும்போது 15 ஸ்கொயர்லேருந்து ஸ்கொயர் 15 கேன்சல் ஆச்சுன்னா பேலன்ஸ் வரும் 15 மட்டும்தான். இப்போ இந்த ஹேஹெச் டிஸ்டன்ஸ் கிடச்சிருச்சு. அதாவது ஏக்கும் ஹெச்சுக்கும் இடைப்பட்ட தொலைவுனா எறும்புக்கும் அந்த தேனுக்கு இடைப்பட்ட தொலைவு நமக்கு தெரிஞ்சிருச்சு. எறும்பானது தேன் துளியை சென்றடைய எடுத்துக்கொள்ளும் மீச்சர் தூரம் 15 சென்டிமீட்டர். ஏன் இங்கே சென்டிமீட்டர் போட்டோம்னா நம்ம கொடுத்துருக்க எல்லா வேலையும் சென்டிமீட்டர், அதனால 15 சென்டிமீட்டர் ஆகும். அடுத்து நம்ம கொடுத்த 2 வேல்யூஸ் தெரியும். ஹேச்சின் பாதையின் சமன்பாடு, அதாவது பார்த்தீங்கன்னா ஹேச்ங்கிறது இந்த லைன் தான், இந்த லைனோட ஈக்குவேஷன் கேட்குறாங்க. இப்போ 2 பாயிண்ட் கொடுத்தா நம்ம லைன் ஈக்குவேஷனோட ஃபார்மா தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா y - y1 / y2 - y1 ஈக்குவல் டு அது x - x1 / x2 - x1 நமக்கு தெரியும். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். 2 பாயிண்ட் கொடுத்து எப்படி போட்டோட சம்பார் கிடைக்கிறது அதை பார்த்தீங்கன்னா இது எப்படி தெரியும். இப்போ y - y1னா y1ங்கிறது நமக்கு 4, ஸோ y - 4 / y2 13 - 4 ஈக்குவல் டு x1 0 x - 0, x2 12 இருக்கு 12 - 0. இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா y இங்கே வச்சுக்கிட்டு மற்ற வேல்யூஸ் கொண்டு போகும்போது 0.75x + 4. இதை நீங்கள் ஈக்குவல் சிம்பிளிஃபை பண்ணி போடும்போது y = 0.75x + 4. ஸோ அப்போ அவங்க கேட்ட செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஏஹெச்சின் பாதையின் சமன்பாடு இதுதான். இப்போ நீங்கள் இது ஈக்குவேஷன் எழுதணும்னா 0.75x இந்த y அனுப்பிச்சு -y + 4 = 0 அப்படின்னு நீங்கள் எழுதிக்கலாம். தேர்ட் கொஸ்டின் நுழைவு புள்ளி ஈயில் y = 10. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஈ வந்து அந்த நுழைவு புள்ளியில் போகிறது வந்து ஈங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு தெரியும் ஹைட்டோட டிஸ்டன்ஸ் 10. ஸோ ஈங்கிற இடத்துல y = 10. ஸோ y = 10 இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி எக்ஸ்ட்ரா வேல்யூ வந்து கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 8. வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஈங்கிற பாயிண்ட் கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ஹைட் வந்து ஒய்யோட வேல்யூ வந்து தெரியாது, அது தெரியும் 10ன்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து. ஆனால் எக்ஸ்ட்ரா வேல்யூ தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா ஈங்கிற பாயிண்ட் நமக்கு கிடைச்சிரும். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா வேல்யூ 18 கிடைக்கும். ஸோ இப்போ ஈங்கிற பாயிண்ட் 8, 10. ஸோ அவங்க கேட்ட 3 கொஸ்டினுக்கான சொல்யூஷனும் கண்டுபிடிச்சாச்சு. ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா நேர்கோட்டோட சமன்பாட்டின் பொது வடிவத்திலிருந்து மாற்று வடிவ கண்டுபிடிக்கான பார்த்துருப்போம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஃபார் வாட்சிங்.